இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து யாருக்காக வந்து நான் வழிபடுறது அப்படின்னா முருகப்பெருமானுக்காக தான் வழிபடுறது. செவ்வாய் ஓரையில் வந்து வழிபடுறது. இப்போ இன்றைக்கி காலையில் கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டதுமே வந்து அடுத்தது நம்ம வந்து சாமி கும்பிட்டுறலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டு இப்போ வந்து 2 பக்கமும் வந்து அகல் விளக்கு வச்சு வந்து நிலைவாசலில் வந்து நம்ம தீபம் ஏற்றியாச்சு. தீபம் ஏற்றினதுக்கப்புறம் வந்து இன்னும் சாமி கும்பிட்டுறலாம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலே யாருக்கு உகந்த நாள் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தான் உகந்த நாள். அது இப்போ செவ்வாய்க்கிழமைனாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். இந்த வெற்றிலை தீபம் வந்து நீங்கள் 6 வாரம் போடணும் அப்படின்னு அது அவங்கவுங்க விருப்பம். நான் வந்து செவ்வாய்க்கிழமை தோறுமே வந்து நான் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் என்னென்னா என்னை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து நான் வந்து எனக்கு சென்னையில் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே வந்து எனக்கு கை கூடலை. ஆனால் எப்போ நான் சிறுவாபுரிக்கு நான் போனனோ அது போன 5வது வாரத்திலே எனக்கு வந்து கை கொடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நான் எனக்கு கிடைச்ச இடம் வந்து என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்சது மாதிரி அமைஞ்சது. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு அந்த முருகப்பெருமான் கைகூடி கொடுத்தாங்க. அதனால் என்னுடைய உயிர் எப்போவுமே வந்து நான் வந்து அதை மறக்கவே மாட்டேன். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் நான் வந்து வெத்தலை தீபம் போட்டுட்டு கந்த சஷ்டி கவசமும் பாடிட்டு நான் வந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு என்னுடைய கவலைகள் ஏதாவது என்னென்னா இப்போ வந்து நம்ம இடம் வாங்கிட்டோம். ஏன்னா அதுலேருந்து அடுத்தது என்ன பண்ணணும், நமக்கு வீடு கட்டணும். ஸோ வீடு கட்டுறதுக்கும் நமக்கு யார் தான் கை கூடணும், நமக்கு வந்து முருகப்பெருமான் தான். ஸோ நமக்கு என்ன வேணுமோங்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை கேட்குறது நம்பிக்கையோடு கேட்கணும். ஏதோ கடமைக்காக வந்து நம்ம கேட்கவே கூடாது. நம்பிக்கையோட என்ன நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தெய்வத்துக்கு மேலே இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு கைகூடும். நான் அந்த மாதிரி நம்பி தான் நான் வந்து என்னுடைய சிறுவாபுரியை வந்து நான் நம்பி தான் போனது. கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு வந்து கை கூடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து போனேன். இன்றைக்கும் வந்து நம்பிட்டு இருக்கேன். என் உயிர் இருக்கிறது வரைக்கும் அது மறக்கவே மறக்காது. ஆனால் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து சக்தி வாய்ந்த கோயில் சிறுவாபுரி. யாராவது நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கோ அல்லது இடம் வாங்குறதுக்கோ அல்ல அப்படின்னா குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னா இப்போ வேலை வாங்குறதுக்கோ திருமணம் ஆகலைன்னா இதுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டி இந்த முருகப்பெருமானை வேண்டி போங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வந்து உங்களுக்கு கைகூடும். இது வந்து எனக்கு நடந்தது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஆனால் நம்பிக்கையோடு போகணும், நம்பிக்கையோடு நம்ம வரலாம். இதுதான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.